நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மகர ராசியாக இருக்கலாம். ஸோ முதலாவது மகர ராசிக்கு செய்ய போகிறோம். 2026 நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் முடியிறீங்க. இந்த சைக்கிள் வந்து 21 இயர்ஸ் இருக்கலாம், 8 இயர்ஸ் இருக்கலாம், 8.5 இயர்ஸ் இருக்கலாம், 7.5 இயர்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு வந்து 7 சனி வந்து கூடியாகவே ஓடி இருக்கலாம். யூ கேன் ஸ்டில் ஃபீல் த ரெசிடியூ. நியூ இயராக இருந்தாலும் நியூ இயர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சைக்கிளை வந்து எண்ட் பண்ணுறீங்க ஒன்ஸ் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபார் ஆல், ரைட்? ஸோ இந்த வேர்ல்டு வந்து திஸ் ஹோல் சைக்கிள் இஸ் அ ஸ்னேக் இயர். இந்த ஸ்னேக் இயர் வந்து நியூ இயர் 2026 வந்து February 17 ஸ்டார்ட் பண்ணுது. அதனால தான் யூ மைட் ஃபீல் தட் இட்ஸ் நாட் நியூ இயர் ரெசிடியூன்னு இருக்குது. யூ ஆர் ஸ்டில் பர்ஜிங் அவுட் த எமோஷன்ஸ். ஓகே, ஒன்றும் சில விஷயம்லாம் எண்டிங் கர்மிக் க்ளோஷருக்கெல்லாம் நீங்கள் வந்து கிளியரிங் பண்ணுறீங்க. அண்ட் தென் யூ ஆர் சீக்கிங் க்ளோஷர் ஆல்சோ. இதில் மகர ராசிக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, அதுக்கு முன்பாக நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் கார்மிக் கிளியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் ஃபார் யூ. ஓகே, எனக்கா யூ ஹேவ் கிளியர்ட் 6 ஜெனரேஷன் ஆஃப் கர்மாஸ் கூட இருக்கலாம். ஓகே, 6 ஜெனரேஷன் ஆஃப் கர்மாஸ் ஐதர் ஃப்ரம் யுவர் மதர் சைட் ஆர் யுவர் ஃபாதர் சைட். ஓகே, உங்களோட கர்மிக் வெயிட்லாம் வந்து இப்போ ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களோட பேர்டன்லாம் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற அந்த பாஸ்ட் கர்மா எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட லெட்டிங் கோ ப்ரேயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எதெல்லாம் நீங்கள் லெட் கோ பண்ண போகிறீங்களோ ஒரு ஒயிட் பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதிட்டு அதில் வந்து உங்களோட பெயரை எழுதி யூனிவர்ஸ்க்கு ஒரு ஃபொர்கிவிங் லெட்டரும் ஒரு கிராட்டிடியூட் லெட்டரும் எழுதிடுங்க. லைக் வாட் ஆர் த லெசன்ஸ் தட் யூனிவர்ஸ் தாட் யூ, what you have learned, so that you don't repeat the same karmic lesson again or the karmic pattern again and again. Because இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே பேட்டர்ன்னா நீங்கள் வந்து ஈடுபாடு கொடுக்க மாட்டீங்க, ஒரு இடமே கொடுக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு ஓகே இந்த பேட்டர்ன் வந்து இங்கே லீட் பண்ணுது, நம்ம இவ்வளோ வருஷம் கடந்து வந்துட்டோம், 8 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் நம்ம இதை பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட போர்ஷன் இல்லை இதை கேரி பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அவர் பேர்டன். ஸோ யாருக்கு வந்து லார்ட் சனி வந்து இப்போ உங்கள் பார்ட்னராக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருந்திருக்கு, நேரம் வந்து நல்லா இருக்க போகுது. ஆனால் மேபி நீங்கள் கல்யாணம் பண்ணுற ஒரு பர்சன் இல்லை லவ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு வந்து நேரம் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அவங்களோட பேர்டன் நீங்கள் கேரி பண்ண வேண்டாம். ஓகே, அவங்களோட பேர்டன் அவங்களே கேரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்ம வினைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களோட கர்மிக் க்ளோஷர் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்ஷன் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்டில் பண்ணி விட்டுருங்க. யூ டோன்ட் கேரி தியா கர்மா, யூ டோன்ட் கெட் என்டேங்கிள்ட் வித் ய கர்மிக் என்டேங்கிள்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் அந்த பர்சனுக்கு வந்து 7 சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஓட போகுதுன்னா, இப்போ மேஷ ராசி தனுஷு ராசிக்கெலாம் ஓட போகுது. மார்ச்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். உங்களோட லைஃப் நோக்கி நீங்கள் போகலாம். ஓகே, அவங்களோட கர்மிக்கோட கர்மா சைக்கிளில் நீங்கள் ஈடுபாடு பண்ண வேண்டாம். ஓகே, அதே சமயத்தில் இங்கே என்ன தெரியுதுன்னா, ரொம்ப பேர்டனாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். யூ ஆர் அன்பைண்டிங் ஆல் த இன்னர் செயின்ஸ். உங்களுக்குள்ளார நிறையா செயின்ஸ் வந்து அந்த கர்மா செயின்ஸ்லாம் வந்து வெளி ஆகுது. ஓகே, லார்ட் சனி வெளியே ஆகிட்டாரு. இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குற பற்றிலாம் லார்ட் சனி வெளியே ஆகிட்டாரு. யுவர் சோல் இஸ் ரெடி டு பி ஃப்ரீ. ஓகே, லெட் கோ யுவர் செல்ஃப் இம்போஸ் லிமிடேஷன்ஸ் அண்ட் ஸ்டெப் இன் டு யுவர் பவர். ஸோ இதுக்கப்புறம் தான் யூ ஆர் கோயிங் டு ஸ்டெப் இன் டு யுவர் பவர். ஓகே, ஸ்டார்ட் ஆகிருக்கும் பிகாஸ் த சைக்கிள் இஸ் ஆல்ரெடி எண்டிங். த வேர்ல்ட் கார்டும் வந்திருக்கு. அண்ட் தென் யுவர் கர்மா இஸ் க்ளோஸ்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மகர ராசி. நிறையா கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. நல்லதாக ஒரு விஷயம் பேசி உங்களுக்கு கெட்ட பேர் கிடச்சிது. நீங்கள் ஆளுங்களுக்கு நல்லது செய்ய போய் அது ஒரு ஏமாற்றத்துக்கு போயிருக்கு. தேவையில்லாத பிட்ரேயல். நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து மேபி லவ் பண்ணியிருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சு எல்லாம் அக்செப்ட் பண்ணுறது கூட அந்த பர்சன் வந்து உங்களோட எனர்ஜியை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு உங்களை கழட்டி விட்டுட்டு வேறு நபரை கூட தேடிட்டு போய் கூட நிறையா சான்சஸ் இருந்திருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் தெரியுங்களா? இதுக்கப்புறம் வந்து இன்னொரு நபர் நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா, பழகுறீங்களா, எப்பயுமே ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கணும், ஒரு லிமிட்டோடு இருக்கணும். உங்களோட எனர்ஜி நீங்கள் பார்த்துக்கணும். பெண்கள், எஸ்பெஷலி பெண்கள், நீங்கள் மகர ராசியாக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. ஆனால் பெண்களாக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் அ கோல்டன் வூம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கோல்டன் வூம் இருந்துச்சுன்னா த மேன் தட் வாஸ் இன் யோர் லைஃப் வென் ஹி ஹேட் நத்திங் இன் ஹீஸ் லைஃப், but by being with you just in your presence, just with your presence, not sharing intimacy yet,
If it's glowing, he's getting good looking, charming, and he's attracting so many people, network connection, clients, friends, people are looking at him. இதுக்கு முன்னாடி ஆளுங்க அவங்கள திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களோட ப்ரெசன்ஸில் இருக்கும் போது இந்த பர்சன்லாம் வந்து திரும்பி பார்க்குறாங்க, ஆளுங்க வந்து பேசுகிறாங்கன்னா, this person is with you because of your energy. Because they know what they are gaining just by being with you. And மகர ராசிக்கு இது நிறையா பேர் உங்களுக்கு நடந்திருக்கலாம். உங்கள் கூடயே இருந்து இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் கூடயே இருந்துட்டு வேற நபர் கூட பழகிட்டு உங்களோட எனர்ஜியா, இஃப் திஸ் பர்சன் ஹேட் அ இன்டிமசி வித் யூ, திஸ் பர்சன் நோஸ், ஓகே, உங்கள் கூட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, எஸ்சிஎக்ஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி அவங்க சாஸ்க்கு அவங்களுக்கு சாதகமாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எஸ், மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு இந்த பவர், இந்த சீக்ரெட்லாம் தெரியும். ஓகே, அன்அவேக்கன் சோல்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் அந்தளவுக்கு இல்லை. அன்லெஸ் ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு குரு இருக்காங்க இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு, தென் எஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து இந்த வேதாஸ், பகவத்கீதை, சக்தி, தாந்திரிக் வழிபாடு இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அ மெனிப்புலேட்டர், மைண்ட் கேம்ஸ் அண்ட் ட்ரிக்கரி. அசுர ரூபத்தில் ஆண்கள் வந்து இந்த மாதிரி சக்தியோட எனர்ஜியை பயன்படுத்துறது இருக்குது. ஓகே, இந்த உலகத்திலே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு நபர் கூட நீங்கள் பழகணும். பழகினீங்கன்னா உங்களோட வீக்னஸை காமிச்சிக்காதீங்க. ஓகே, எதுவுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்று மகர ராசிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் இந்த பர்சன் கூட பாஸ்டில் இருக்கும்போது உங்கள் கூடயே இருந்து உங்களோட எனர்ஜியை பயன்படுத்திட்டு வேறு ஆளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களோட எனர்ஜி உங்கள் கூட வந்து ஒன்றா இருந்து அந்த கோல்டன் வூம் எனர்ஜியை எடுத்து தே அட்ராக்டட் சம் ஒன் பெட்டர், மேபி விச் குட் ஸ்டேட்டஸ், இமேஜ், ரிச்சர் தென் யூ, பெட்டர் தென் யூ. ஒன்ஸ் தே கெட் தி டம்ப் யூ, த abandon you. உங்களை கழட்டி விட்டுட்டாங்க, குப்பையில் தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டாங்க. ஸோ யூ ஃபீல் யூஸ்ட். இது எத்தனை பேருக்கு இது கோத்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த கர்மாலாம் 10 மடங்கு அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா ரூல்ஸ் ஆர் ரிவர்சல்ஸ். மகர ராசி இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் திஸ் கர்மிக் பைண்டிங். ஓகே, அண்ட் நவ் எந்த ராசி உங்களோட பார்ட்னர் உங்களை பிட்ரே பண்ணியிருக்காங்களோ, உங்களை துன்பப்படுத்தியிருக்காங்களோ, தே ஆர் கோயிங் டு ரிசீவ் த கர்மா. Nobody can run from the karma. Okay, karma leaves no houses. ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். எப்போ கல்யாணம் நடக்கும்? காஞ்சி காமாட்சி அம்மா வந்திருக்காங்க, த டிசைரபிள் ஒன். நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, நீங்கள் யாரை ஆசைப்படுறீங்களோ அதே நபர் தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க. அதே நபர் தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்குவீங்க அப்படின்னு நீங்கள் வந்திருக்கு. ஓகே, பட் நீங்கள் தியானத்தில் இறங்கணும். தியானம் பண்ணும்போது ஏதோ பெரிய பிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுங்கள். ஓகே, தியானம் பண்ணிவிட்டு இட் வில் என்ஷூர் யூ டு மேக் வாய்ஸ் சாய்ஸஸ் இன் யோர் பார்ட்னர்ஷிப்ஸ். ஓகே, அது ஒன்று இருக்குது. உங்கள் பார்ட்னர் நீங்கள் போய் பேச போகிறீங்க அப்படின்னா கரும்பு சம்மந்தப்பட்ட ஜூஸு, சுகர் கேன் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு போங்க, இல்லை சுகர் கேன் ஜூஸ் வாங்கிட்டு போங்க, இல்லாட்டி ஒரு கப்பல் பேரட் வாங்கிட்டு போங்க. இல்லாட்டி கோயிலுக்கு வந்து நீங்கள் உங்கள் கப்பல் ரிலேஷன்ஷிப் இல்லை மேரேஜ் வேணும்னா காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு இந்தியாவில் இருந்தாங்கன்னா இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன்னா ஒரு கப்பல் ஆஃப் பேரட் வந்து டொனேட் பண்ணுங்கள் டெம்பிளுக்கு. எஸ், ஆஃப்கோர்ஸ் கேன். நீங்கள் ரொம்ப நாள் சிங்கிளாக இருக்கீங்க, கப்பல் ஆஃப் பேரட் வந்து கிளி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு தானம் பண்ணலாம். கரும்பு கூட நீங்கள் தானம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். ஓகே, அபாண்டன்ஸ் ரீதியில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அபாண்டன்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் அபாண்டன்ஸ் உங்கள் நல்ல கர்மனால் உங்களுக்கு நல்ல அபாண்டன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சேஞ்சஸ் பண்ணாதீங்க உங்கள் வேலையில். கொஞ்ச நாள் ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மே ஜூன்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு டைமிங். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு திறக்கப்படும். இதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஹை டைம் ஃபார் யூ டு புட் யுவர் ஹெட் டவுன், ஃபினிஷ் அசைன்மெண்ட்ஸ், ப்ரிப்பேர் ஃபார் சக்ஸஸ் ஃபார் த லாங் டேர்மாக நீங்கள் யோசிக்கணும். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும். ஓகே, ஃப்யூச்சர் பற்றி தான் நீங்கள் நோக்கி யோசிக்கணும். நிறையா ரெஸ்ட் வேணும் மகர ராசி. இதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ரெஸ்ட் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப பிஸியான ஒரு பர்சன் தான், ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த பிஸினஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான மகர ராசி பலன். ஆனால் பொது பலன் மட்டும்தான். உங்களுக்கு சுய பலன் வேணும்னா பர்சனல் ரீடிங்க்கு டிஎம் பண்ணுங்கள்.